குருமூர்த்தியால் வளர்க்கப்பட்ட பிள்ளைகள் ஆர்.என். ரவியின் அன்பு தம்பிகளாகிய தமிழர்களுக்கு வணக்கம். இந்த போட்டோல இருக்கவங்க யாரும் தெரியுதா? இது ஒரிஜினல் போட்டோங்க. போட்டோஷாப் பண்ணி அரசியலுக்கான போட்டோ கிடையாது. இப்ப இவர் இருக்கார்ல, யாரு? பிரபாகரன் விடுதலை புலிகள் 1976ஆம் ஆண்டு தொடங்கி 1978ல கியூபால பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராளிகள், விடுதலை போராளிகளா அங்க கூடியிருக்கிறாங்க. அந்த கூட்டத்துல இவர் பேசும்போது என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நான் திராவிட குடும்பத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லியிருக்கிறார். அதை அவங்க இன்னும் அடுத்து சொல்லும்போது என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்க புலியை ஏன் புலிய விடுதலை புலிகள் அப்படின்னு புலிகளை ஏன் புலியை தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னு சொன்னா, திராவிட நாகரிகத்தின் வேற நிலை பெற்று இருக்கிற படிமம் தான் புலிங்கிறது. அதனாலதான் நான் புலியை தேர்ந்தெடுத்தேன் அப்படின்னு அவர் சொல்றாருங்க. ஏன்னா அந்த இடத்துல அவர் திரும்ப திரும்ப திராவிடம்ன்றத குறிப்பிட்டு இருக்கிறார். இப்ப இவர் இருக்காருல்ல, அதாவது தம்பிகள்லாம் என்ன, தமிழர்கள்லாம் என்ன நினைச்சிட்டு இருப்பாங்கன்னா, இவங்க அண்ணன் தான் போய் அங்க இவருக்கு ஸ்ட்ராட்டஜி எல்லாம் சொல்லி கொடுத்தாருன்னு நினைப்பாரு. ஆனா இவர் தான் ஒரிஜினலா புலிகளுக்கான அரசியல் ஆலோசனை. இவர் ஒரு புத்தகம் எழுதினார். இப்ப புத்தகம் நம்ம கையில இல்ல, அதாவது போரும் சமாதானமும் அப்படின்ற ஒரு புத்தகம் எழுதினார். இந்த புத்தகத்துல என்ன குறிப்பிட்டிருக்காருன்னா, போட்டோஷாப் தம்பிகள் அதை தெரிஞ்சுக்கணும். அதுல என்ன குறிப்பிட்டிருக்கிறாருன்னா, இந்த மாதிரி 6ஆம் நூற்றாண்டுல இன்றைக்கு இந்தியாவில் இருக்கக்கூடிய பெங்கால் பகுதியிலிருந்து வந்த விஜயேந்திரன், யாரு? அவர் தான் பாத்தீங்கன்னா சிங்களவன், சிங்கள அரசன். இங்க இலங்கைக்கு வரும்போது பார்த்தேன்னா அங்க குடியிருந்தது யாரு அப்படின்னா, திராவிட இனத்தவர்கள், திராவிட நாட்டவர்கள், திராவிட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் தான் இலங்கையில அந்த ஈழப்பகுதியில் குடியிருந்திருக்கிறாங்க அப்படின்னு இவர் இவரோட புத்தகத்துல எழுதியிருக்கிறாருங்க. அதை தம்பிகள் பார்க்கணும். இப்ப அதுல இன்னும் மேலும் பிரபாகரன் என்னென்னலாம் சொல்லியிருக்கிறாரு அப்படிங்கிறத இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய அண்ணன் திருமாவேலன் அவர்கள் இந்த வரலாற்று ஆவணங்கள் எல்லாத்தையும் சேகரிச்சு முரசொலியில கட்டுரையா எழுதியிருக்கிறார். அதுல இன்னும் அண்ணன் குறிப்பிட்டிருக்கிற பகுதிகள் அது என்னென்ன அப்படின்னா, ஆர்.என். ரவி குருமூர்த்தி சம்பந்தப்பட்ட அவங்களோட RSS கொள்கை சொல்லுதுல, அதாவது பெண்ணடிமைத்தனம், அதாவது மதவாதம், மனு தர்மம் சொல்லுதுல, அந்த சாஸ்திரங்கள் எல்லாமே நமக்கு எதிரானது அப்படின்னு பிரபாகரன் பேசியிருக்கிறார். ஏன் பேசுறாரு அப்படின்னா, இது எல்லாமே தொடர்ந்து நம்மளை பின்னுக்கு தள்ளிட்டு இருக்கு, இது முரணா இருக்கு அப்படின்னு பேசுறாரு. இன்னைக்கு சீமான் எந்த தத்துவத்தை ஆதரிக்கிறாரோ அந்த தத்துவத்தை கடுமையா எதிர்த்து பிரபாகரன் பேசியிருக்கிறாருங்க. இது ஒரு விஷயம். அப்புறம் இன்னொன்னு பிரபாகரன் என்ன சொல்லியிருக்காருன்னா, என்னுடைய தம்பிகள்லாம் கீழே போராளி தம்பிகள், யாரு? சீமான் மாதிரி வேஸ்ட் நாம் டம்ளர் தம்பிகள்ல போராளி தம்பிகள் எல்லாமே ஏன் பிராமண எதிர்ப்பை நம்ம வைக்கிறோம் அப்படின்னு திராவிட தலைவர்கள்லாம் பிராமண எதிர்ப்பு வைக்கிறாங்கன்னா கேட்டிருக்கிறாரு. அதுக்கு பிரபாகரன் அதுக்கப்புறம் சொல்லியிருக்கிறாரு, 1983ல திம்பு பேச்சுவார்த்தைக்கு நாங்க போனப்போ பார்த்தீங்கன்னா அங்க ராவோட, இந்தியாவின் உளவு அமைப்பான ராவோட சுந்தரம் அவர்கள் என்னை கட்டாயப்படுத்தி அதில் கையெழுத்து போட வச்சார். அதாவது இலங்கைக்கு ஆதரவான நிலைப்பாட்டை எடுக்க வைக்க அவர் ராஜதந்திரம் நினைச்சு நரித்தனமா செயல்பட்டாரு. அப்பதான் எனக்கு புரிஞ்சிச்சு பார்ப்பனியம் எவ்வளவு மோசமானது அப்படின்னு. இதுல இன்னும் அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, 1983ல ஜெயவர்தனா இருக்காருல்ல, இலங்கை அதிபரா இருந்த ஜெயவர்தனா இலங்கையில நடக்கிறது ஆரிய திராவிட போர். ஏன்னா சிங்களவர்களாகிய நாங்கள் ஆரியர்கள், அவங்க திராவிடர்கள் அப்படிங்கிறது. இது சம்பந்தமா இந்தியாவோட IFS ஆபீசர் ஜி பார்த்தசாரதி கூட இத குறிப்பிட்டிருக்கிறார். இதெல்லாத்தையும் தாண்டி அண்ணன் அந்த கட்டுரையில முடிக்கும் போது சொல்றாரு, 1800கள்ல, அதாவது 1899 அந்த வாக்குல பெரியாருக்கு 20 வயசு இருந்த காலகட்டத்திலேயே ஈழத்துல இலங்கையில இருந்த தமிழ் சான்றோர்கள் எல்லாமே அவங்க தான் திராவிடம்ன்ற அந்த வார்த்தையை தொடர்ந்து பயன்படுத்தி அரசியல் இதுல பயன்படுத்திட்டு இருக்கிறாங்க. அதனால சும்மா போட்டோஷாப், அரிசி கப்பல், ஆமக்கரின் கதை சொல்லாம சீமான் தம்பிகள் தயவு செய்து வரலாற்று ஆவணங்களையும் புத்தகங்களையும் படிங்க. தற்குறிவா இருக்காது. சரிங்களா? நன்றி.